ஐயோ சப்பு சப்புன்னு ரெண்டு அரை யாரு யார என் பொண்டாட்டிய அடப்பாவி என் பொண்டாட்டி சாமான் தூக்கிக்கிட்டு பெட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு என்ன சாமா அவ வச்சிருப்பாரு சூட்கேஸ்ல ஆமா பெட்டி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தூக்கிட்டு போயிட்டான் சரி ஆமா ஆமா ஒரு நாள் ஆச்சு சரி என் பொண்டாட்டி வரல வரல அண்ணே 2 நாள் ஆச்சுனே 2 நாள் ஆச்சு என் பொண்டாட்டி வரல அப்ப சோத்துக்கு கடையிலே வாங்கி சாப்பிட்டு அதான பார்த்தேன் சரி அப்பதான் தெரியுது என்னன்னு ஆகா பொண்டாட்டியே தெரியாமல அடிச்சு விட்டோம் சரி இப்ப வந்து நம்ம கடை சொல்லி இட்லி சாப்பிட்டு இருக்கிறோம் சண்டை வந்துருச்சு சரி 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு என் பொண்டாட்டி வரல அப்புறம் ஒரு வாரம் சென்று சரி மாமியா வீட்டுல இருந்து ஒரு போன் என்ன போனு அப்ப மருமையனே ஒரு 200 காசுக்காக என் மகனை அடிச்சு துரத்து விட்டீங்க சரி எங்க ஊருக்கு வாங்க 500 ரூபாய் தர்றேன் பொண்டாட்டி 200 கடந்து கொடுக்கல உன் மாமி 500 ரூபாய் எதுக்கே கொடுத்துச்சு தண்ணி அடிக்கவா இது பத்தாத எனக்கு அதானே பார்த்தேன் சரி நான் அங்க ஏறினேன் ஆஹா நான் மாமியா வீட்டுல தான் இறங்கினேன் அடப்பாவி உடனே போயிட்டேன் சரி பார்த்தா ஆமா மரமைய வாரம் சொல்லி கொடுத்து சரி சிக்கன் எடுத்து குழம்பு வச்சு மட்டன் எடுத்து கிளவி செஞ்சு என்ன சொல்லு திருப்பி சொல்லு மட்டன் எடுத்து கிளவி செஞ்சு வாயில வடைய வச்சு தைக்க மட்டன் வச்சு கிரேவியா ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க ஆமா கிரேவி மட்டன் எடுத்து கிரேவி செஞ்சு நண்டை எடுத்து வறுத்து முட்டை எடுத்து அவிச்சு யாருக்காக எல்லாம் இந்த மலத்தியான மரபி அப்ப எத்த தண்டி ஆனவங்க அசுத்துக்குமார் மாதிரி இருக்காரு நல்லா இல்லையா இவ்வளவு வளர்த்தி தெரியுமா ஆமா பாத்துக்க ஆமா போன உடனே சரி தன் வாட கமக்கமனு தூக்குது ஆமா சரி மாமியா வச்ச குழம்பு அப்படி தூக்குது சரி இப்பதான் சோறு போட்டு கொடுப்பாங்க சரி அப்பதான் சோறு போட்டு கொடுப்பாங்க சரி அப்படின்னு எதிர்பார்த்து இருந்தேன் ஆமா யாருமே சோறு போட்டு கொடுக்கல அப்புறம் எனக்கு ஐயோ அந்த நேரத்துல பாத்துக்க சரி என் மாமியாரு என் பொண்டாட்டியும் அப்போ வீட்டை பாத்துக்கங்க நானும் என் மகனும் போய் கோயிலுக்கு போய் சாமியை கூட்டு வந்துடலாம் விரதத்தை கலைக்கிறோம் ஆமா சரி அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்ட்டாப்ல சரி எனக்கு வகுத்த பசி தாங்க முடியல பசி வர அன்னைய பிடிச்சி இழுக்குது ஐயோ பார்த்தேன் சரி ஏதோ கமகமனு தூக்குது சிக்கன் ஒரு பக்கம் மட்டன் ஒரு பக்கம் முட்டை ஒரு பக்கம் நண்டு ஒரு பக்கம் பார்த்தேன் சரி சிக்கன்ல கொஞ்சம் சாப்பிட்டேன் சரி மட்டன்ல கொஞ்சம் சாப்பிட்டீங்க ஆமா சரி நண்டுல 2 முட்டையில 2 நண்டுல 2 சாப்பிட்டீங்க சாப்பிட்டு நிக்கிறேன் ஐயோ வகுத்த கடவுளை கலக்க ஆரம்பிச்சு அப்புறம் என்னடா செஞ்சாருங்க மாமியா வச்ச குழம்பு அந்த மாதிரி சரி கடவுளை கலக்க ஆரம்பிச்சு சரியான காரத்தை ஏத்தி வச்சுட்டாங்களோ ஆமா சரி தன் மாமியா ஒரு தெரியாத ஒரு வேற ஆமா பக்கத்துல ஒரு அண்ணன் நின்னுக்கிட்டு இருந்தாரு சரி என்ன வெளியே எங்கிட்ட போனா இங்க வெளியே எங்க போலான்னு கேட்டீங்க தம்பி இந்த பக்கம் போங்க சரி பெரிய ஒரு ஆலமரம் இருக்கு அங்க போய் வெளியே போட்டு வந்துருந்தாங்க சரி நான் நேரா போய் ஆலமரத்து தூரணியில வெளியே இருந்துட்டு திரும்பி பாக்குறேன் என் பிய காணா என்னடா நீங்க நெசமா சொல்ற சத்தியமா நீ ஆயி போயிருக்க மாட்டப்பா ஆயி போனமா நீ உனக்கு ஞாபகம் இருக்காது ஆயி போயிருக்க மாட்ட அப்ப எங்க மாமி வச்சு குழம்பு என்ன காரியெல்லாம் சாப்பிட்டேன் சரி சாப்பிட்டு போனேன் சரி ஆனா பாக்குறேன் திரும்பி காணா நான் நினைச்சுக்கிட்டேன் ஆமா ஆக நம்ம பீ நடக்க ஆரம்பிச்சிருச்சு சரி இனிமே நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நினைச்சிருக்கேன் சரி நான் பேண்டை இருக்கிற ஒரு ஆமப்படுத்துறதுக்கு தெரியல அப்பாவி இன்னும் அதுலயே வேண்டுபட்டு சூடு தங்கமா நடந்து போயிடுச்சு ஐயோ நான் நினைச்சிட்டேன் ஆகா நம்ம பீ நடக்க ஆரம்பிச்சிருச்சு இனிமே நமக்கு எந்த கவலை இல்லை அப்ப நான் நினைச்சிருக்கேன் சரி சாப்பிடறது குறைக்க போயிருச்சு மறுபடியும் வகுத்து பசியோட தாங்க முடியாது சரி நேர மாமியா வீட்டுக்கு போனேன் போய் நுழைஞ்சேன் சரி சிக்கன்ல கொஞ்சம் கிளவியில கொஞ்சம் நண்டுல 2 முட்டையில 2 மீன்ல 2 சாப்பிட்டீங்க சாப்பிட்டு மறுபடியும் நிக்கிறேன் மறுபடியும் வயிற்ற கடற்கரை ஆரம்பிச்சு ஐயோ அப்ப அதே இடத்துக்கு போயிட்டீங்களா போகலையே ஏன் போகல நம்ம பீத நடக்குமே அடப்பாவி அப்புறம் என்ன செஞ்ச அங்க வை இருக்கணும் வீட்டுக்குள்ளே இருந்துருக்கும் சரி நடந்து போயிடும் அப்புறம் வீட்டுக்குள்ளே வெளியே இருக்கு சரி வெளியே எடுத்துட்டு போய் சொல்றேன் போகல அப்புறம் ஐயோ அங்க மட்டும் போன இங்க போக மாட்டேங்கிற
சரி ஏதோ வருத்தப்படுது போல இருக்கு. சரி நான் முட்டை எடுத்து பக்கத்துல வைப்போம். சரி இதை தின்னுட்டு போ. போகலை. நண்டு எடுத்து பக்கத்துல வைக்கிறேன். இதை தின்னுட்டு போ. போகலை. தான் பெரிய ஒரு கம்பு கடந்துச்சு. கம்பு. ஆமா. சரி ஓங்கி அடிக்க. எதை? நீங்க. அச்சிக்கோ. அந்த நேரத்துல என் மாமியாரும் கோயிலுக்கு போயிட்டு என் மாமியாரையும் பொட்டாட்டி கதவை துறக்க. நான் ஓங்கி அடிக்க அவங்க கதவை துறக்க. நான் அடிச்சு அடிக்கல. என் மாமியார் பிடிப்பி சிக்கரமா என் பொட்டாட்டி மனசலடா துருவாலையில இறைச்சி தொண்டையில தான் நினைச்சு மாமனுக்கு தஞ்சாவூரை சேர்ந்த ஜீவா 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 அது எப்படியா அது கலத்து பட்டுல கட்டு சும்மா கையில கண்டு ரசிச்ச நேரம் என் மனசுக்குள்ள ரொம்ப பாரம் எனக்கு தாரா கலத்து பட்டுல கட்டு சும்மா கையில் கண்டு ரசிச்ச நேரம் என் மனசுக்குள்ள ரொம்ப பாரம் எனக்கு தாரம் ரசத்துல ஒரு ரசத்தை காட்டுறமானே நீ ரோசத்தை காட்டுற நீ கொஞ்சம் கண்ட துறக்காதா கண்டு ஒண்ணு சேரும் நல்ல நேரம் பொறுக்காதா நீ நோடிக்கு ஒரு தார ஒண்ணு நினைச்சேன் மானே உள்ளத்துல முக முடிச்சேதானே சபாசிய யாருங்க ஆரம்பத்தியா ஆடல் அழகி அப்படியே சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிக்காரி என்ற மக்களால் போற்றப்பட்டு எங்களுடைய தஞ்சையை சேர்ந்த ஜீவா ஜீவா என்ன ஊர் இது? புன்னையாபுரம். புன்னையாபுரம். ஆமா புன்னையாபுரம். அடி புன்னையாபுரம் ஒரு கொலை ஆட வந்தவரே அடி ரெட்ட சட பின்னி போட்டு ஆட மயக்கிற உன்னை தொட்டு போட்ட அப்புறம் ஏண்டி ஊற கூட்டுற கொஞ்சம் முன்னாடி உன்னை தொட்டு போட்ட அப்புறம் ஏண்டி ஊற கூட்டுற அடி புண்ணியவர ஒரு கொள்ள ஆட வந்தவனே உன்னை காண வந்த எங்கிறடி இந்த மல்ல புண்ணியவர ஒரு கொள்ள ஆட வந்தவனே உன்னை காண வந்த எங்கிறடி இந்த மல்ல இந்த சட பின்னி போட்டு ஆட வைக்கிற தொட்டு போட்ட அப்புறம் ஏண்டி ஊற கூட்டுற தொட்டு போட்ட அப்புறம் ஏண்டி ஊற கூட்டுற அடி புண்ணியவர ஒரு கொள்ள ஆட வந்தவனே உன்னை காண வந்த எங்கிறடி இந்த மல்ல அவங்க ஒரு மாலை எடுத்துட்டு வாங்கினேன். அவன் மாலை கொண்டு வாங்க. ஏன்னா அருள் வாக்க சொல்லி ஒரு மாலை மட்டும் கொண்டு வாங்க. நல்லா இருக்கு. ஆமா அதற்கனியாக இது ராணியா நடிகொண்டு இருக்கும். தஞ்சாவூரை சேர்ந்த அபிநய சுந்தரி நாட்டிய பேரொளி என்று மக்கள் போற்றக்கூடிய தஞ்சாவூரை சேர்ந்த நிசாந்தி கடையில் இருப்பது பூந்தி அப்புறம் எடுப்ப நீ வாந்தி பாடுறா நம்மதான் அரக்கா அது எப்படியா சூப்பர்ல ஆனா நீ தான் கரெக்டா ஆளை கொண்டு வந்து விடுறேன் உன் வேலைக்கு மட்டும் நான் ஒரு வேலையை சொன்னா நீ தான் அப்பையா கொண்டு வந்து விடுறேன் அரக்கா அது இப்படியே வகையில அப்பாயி எப்படி இருக்குது நேற்று இப்படிதான் ஒரு ஆடு கோலம் போட்டுச்சு நானும் தரமும் பாவம் பாப்பா 5 மணிக்கு கோலம் போட்டு பார்த்தா நிமிந்து பார்த்தா தெரியுது சரோஜா இங்க இருக்குது அப்படியே வகையில வெளியே போயிட்டு இருக்கணும் அடிமானே மரகதமே என் மனசு கேட்ட பூஞ்சாரமே மரகதமே என் மனசு கேட்ட பூஞ்சாரமே என் மனசே சுண்டி எழுத என் மனசே சுண்டி எழுத மரகதமே என் மனசு கேட்ட பூஞ்சாரமே ஐயா ஓடிக்கிட்டு செண்டு கோபுரம் மருந்து செட்டு அரஜா பன்னோட நீ புரியா நான் பண்றேன் பேர் என்னையா ஆஹா ஆளை பாருங்க ஆளு சூப்பரா இருக்கிய சூப்பரியா அழகி அரஜா அப்படி சார் மறுபடியும் போனா நல்ல ராஜா பேசுறாப்புல நல்ல ராஜாவா ஆமா ஹலோ வணக்கம் எங்க இருக்கு நான் இங்க வேலையில் இருக்கேனே ஒரு மாடு ஒன்று வேறுபட மாடு சூப்பர் மாடு இங்கே இருக்குது தன் மாடு நல்ல மாடுனே தன் மாட்டை இழுத்து கட்ட வைக்கலி போட தண்ணி கட்ட ஆனால் மாடு புடி மாடுதேன் ஆனால் உழவுக்கு தேவையில்லை படுத்து நினைக்கிறேன் ஆனால் மாடு சூப்பர் மாடு 2 தும்மல் நல்லா இருக்குனே
முடிச்சு ஓட்டலாம். எது 2 லிட்டர் கலந்துருப்பாரு. கவட்டைகளை வச்சு நெரிச்சிருமா? இன்னும் காலைக்கு போடல. கவட்டைகளை வச்சு நெரிச்சிருவாரு நாள. ஓடியே எனக்கு இங்க ஒரு தம்பிலா சிரிப்பு சவுண்ட் இங்க கேக்குது. இதோட மறந்துடணும் கரகட்டத்தை. இதோட மறந்துடணும். வந்துரு தம்பியலா ஆட்டத்தை இதோட மறந்துடும். அங்கே போய் பள்ளிக்கூடத்தில் போய் ஆரைக்கு அந்த பிள்ளை எப்படி குத்துனா பத்தியா அது மாதிரி பேசக்கூடாது. டெக்னிசி ஐநூறு போடாமலமா போடிய போடி அந்த பிள்ளைக்கு யார் ஆளை சைஸை பாருங்க எப்படி இருக்குது. நடையா இது நடையா போறீங்க வந்து என்னை கெடுத்துறாத. அடிக்கடி ரக்கம்மா பல்லாக்கி நெருப்பு என்னச்சு கொழுந்து அடி ஒரு காலம் மாணிக்க